பிஜேபிக்கு ஐடி விங் இருக்கு, அண்ணா திமுகவுக்கு ஐடி விங் இருக்கு, திமுகவுக்கு ஐடி விங் இருக்கு, எல்லாத்துக்கும் ஐடி விங் இருக்கு. those all are என்னது paid laborers. நாம் தமிழர் தான் painful tigers. 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலும் எங்களோட ஐடி விங் ராப்பகலா வேலை பார்க்கும். எங்களோட ஐடி விங்குக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோரை படுத்துட்டு போயிட்டாம்டா. போடா இதெல்லாம் பிள்ளக்கா போயிரு. நடுவுல ஒரு கட்சி வச்சிருக்காருல, அவர் பேர் மக்கள் நீதி மய்யம். எங்க ஐயா கமலஹாசன் ஐயா வந்து ராகுல் காந்தியோட நடைபயணத்துக்கு டெல்லியில போய் அவர் சேர்றாரு. என் தம்பி அழகா கூட்டான், ஆண்டவரே ஆழ்வார்பேட்டையிலிருந்து அறிவாலயம் போறதுக்கு ஏன் நீங்க டெல்லி சுத்தி வாரீங்க? இந்த மண்ணில யாரெல்லாம் கட்சி ஆரம்பித்தார்களோ அத்தனை பேரும் மாற்று என்றுதான் ஆரம்பித்தான். ஒரு தேர்தல் 2 தேர்தல் தான் கலண்டுறோம். 3 தேர்தலாலையும் மூச்சா நிக்கிறோம். வர்றா நாம் தமிழர் அசராம நாங்க தான். சோர்ந்துட்டாரு எல்லாம். டிடிவி குக்கர்லாம் முடிஞ்சிருச்சு, விசில் சத்தமே கேட்க மாட்டேது குக்கர்ல, எல்லாம் படுத்துருச்சு. ஒரே ஒரு கட்சி தான் நிக்குது, நாம் தமிழருக்கும் திருட்டு திராவிட திமுக கூட்டணிக்குமான சண்டை தான். இங்க இடையில ஒரு அது வர கிடக்கு, அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காத. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி இஷ்யூவை பேசிக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு ஏதாவது கான்ட்ரவர்சி இஷ்யூவை பேசிக்கிட்டே இருக்கணும். நடக்க இருப்பது தேர்தல் அல்ல. கரைபிடித்த கருணாநிதியின் மகன் ஸ்டாலினுக்கும் தூய அரசியலை கட்டி எழுப்பிய சீமானுக்கும் நடக்கிற சண்டை, யுத்தம், போர். ஆண்டாண்டு காலமாய் 2 சின்னங்களுக்கு வாக்களிக்க பழக்கப்பட்ட ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு தன்னை புனிதப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. விவசாய சின்னத்தில் வாக்களிக்க நெருங்கி வருகிறான். அண்ணன் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறார். கட்சி ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை வாக்கு மாறாத அரசியலை மக்களின் வாழ்க்கைக்கு தந்து கொண்டிருக்கிற ஒரே தலைவன் சீமான் தான். ஐயா எடப்பாடி 100 கோடி, வேற இடையில உள்ள ஐயா ஓபிஎஸ் இப்படிலாம் பல கோடிகள் இங்கே செலவழிக்க காத்திருக்கிறாங்க. நாங்களும் பறக்கப்பட தயார் பண்ணிட்டு இருக்கோம். பறக்கும்பட தேர்தல் ஆணையம், தேர்தல் பறக்கும்படன்னு ஒன்று இருக்கு, தேன ஆணையம்னு ஒன்று இருக்கு. அது விளங்காத ஆணையம். இதுவரைக்கும் ஒரு வழக்கு போட்டதில்ல. பணத்தால எங்களை வீழ்த்த நினைக்கிறான். ஈரோடு மக்கள் குணத்தை கொண்ட எங்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில தான் ஒரு பெண்ணை இங்கே சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்க இருக்கிறார் எங்கள் அண்ணன். அதற்கான கூட்டம் இது. இதே ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 8 மாசத்துக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டத்தில் தலை சிறந்த ஒரு தொழிலதிபர், தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவர், இங்க உள்ள அத்தனை தொழில் முதலாளிக்குமான தலைவர், அவரோட நிறுவனத்திலே பூந்து அடிக்கிறான். தடுக்க போன தமிழகத்தின் காவல்துறை அதிகாரி அடிச்சான். கேட்க நாதியற்று இருந்துச்சு. அன்றைக்கு அந்த தாக்குதலை கண்டித்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதுலயும் இந்த செந்தில் பாலாஜின்னு ஒரு மந்திரி இருக்காரு. இப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேளுங்களேன். இப்போ வந்து 200 ரூபா 300 ரூபா கொடுத்து எங்கள் அக்கா தங்கச்சிகளை தான், எங்கள் பெண்களை தான், எங்கள் அம்மா, எங்கள் சின்னம்மா, எங்கள் பெரியம்மா தான் டாட்டா ஏசியில் ஆடு மாடுகளை போய் அள்ளி ஏற்றிட்டு கொண்டு போய் வச்சு தேர்தலில் வாக்குக்கு அப்படியே மக்களை கூட்டம் கூட்டி வாக்கு சேகரிக்கிறானுங்க ஒரு கூட்டம். அதே செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு, திருப்பி அந்த கூட்டத்தை ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சுட்டு திருப்பி காசு கொடுக்குறாரு. ஏன்னா அடுத்த கட்சிக்காரன் கூட்டிகிட்டு போயிடக்கூடாதான். என்ன வேலை பார்க்குறப்பாரு அவரு. நாங்கள் அரவாக்குறிச்சியில் பார்த்தோம். ஏன் இந்த கல்யாண மண்டபத்தில் போகிற இவ்வளோ பேர் அடைச்சிருக்கிறாங்க? இல்லை செந்தில் பாலாஜி ஏற்கனவே பரப்புரை கூட்டு போய் விட்டு வச்சிருக்காரு. அப்போ விட வேண்டியதுனா இல்லை மறுபடியும் 200 ரூபா கொடுத்து அடுத்த கட்சிக்காரன் கூட்டிடக்கூடாதுன்னு அடைச்சி வச்சிருக்காருங்கிறான். எந்த இடத்துல இருக்கு பாரு இந்த நிலமரண. காசால தமிழெல்லாம் வீழ்த்தில்லாருன்னு நினைக்கிறான். காலம் தந்த வேலை நமக்கு காத்து கிடக்கு. காசல்ல முக்கியம், காலத்தின் தேவை காத்து கிடக்கு.